ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். இந்த வீடியோவில் கார அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்கு செய்ய தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மைதா 1/2 கப்பு, அரிசி மாவு 1/4 கப். இது போல் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் அச்சு கம்பியில் தான் அச்சு முறுக்கு செய்ய போகிறேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு சூடான எண்ணெயில் அச்சு முறுக்கு கம்பியை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அச்சு முறுக்கு மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் விடலாம். எண்ணெயில் விட்ட பிறகு அச்சு முறுக்கு அச்சியை விட்டு பிரிகிற வரலும் நீங்கள் எண்ணெயிலேயே அப்படியே வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், அச்சு கம்பியிலிருந்து அச்சு முறுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இது ஒரு பக்கம் நல்ல கலர் மாறின பிறகு திருப்பி விடுங்க. இப்போது அச்சு முறுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். அடுத்தது இது போல் சூடான எண்ணெயில் அச்சு முறுக்கு கம்பியை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அச்சு முறுக்கு மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் விடுங்க. இது போல் ஒவ்வொரு அச்சு முறுக்காக நம்ம செஞ்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குயிக்காக இந்த அச்சு முறுக்கை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அச்சு முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.